ஒரு ஊருக்கு வெளியே மரங்களால் மூடிய சிதைந்த ஒரு பிரிட்டிஷ் கால கட்டிடம் இருந்து யாரும் செல்லாத அந்த இடத்தில் வீடு திரும்பிய ராகுலும் பிரதீப்பும் பலத்த மழையோடு காற்றடித்த காரணத்தால் வீட்டுக்கு போக முடியாத நிலையில் அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள ஓய்வெடுக்க நுழைந்தனர். உள்ளே ஒரு அறையில் மட்டும் சிவப்பாக ஜொலித்தது. அவர்கள் சிறிது நேரம் தூங்கத் தொடங்கினர். அந்த சுவரிலிருந்து சிரித்துக்கொண்டே ஒரு குரல் கேட்டது. இந்த இரவில் உங்க உயிர் எனக்கே என்று. பிரதீப் முதலில் பயத்துடன் விழித்தான். அந்த ஓவியம் மெதுவா சிரிக்க ஆரம்பித்தது. ஓவியத்தின் கண்களில் ரத்தம் வழிந்தது. ராகுல் எழுந்து பார்த்தபோது பிரதீப்பின் முகம் உறைந்த நிலையில் வியப்படைக்கும் பயத்தோடு காணப்பட்டது. கதவுகள் தானாக மூடியது. சுவரில் பிரிட்டிஷ் ஆபீசர் நிழல்கள் நடமாடியது. அந்த நிழல் பிரதீப்பை நோக்கி நெருங்கியது. ராகுல் கடைசி முயற்சியோடு ஓடி கதவை குடைத்து வெளியேறினான். பரபரப்புடன் ஊருக்குள்ளே ஓடி சேர்ந்தான். காலை விடிந்ததும் ஊருக்காரர்களுடன் திரும்பினான். கட்டிடம் வெறிச்சோடி இருந்தது. கட்டிடத்துக்கு வெளியே பிரதீப்பின் பைக் மட்டும் இருந்தது. உள்ளே பிரதீப்பின் உடல் கிடக்கவில்லை. ஆனால் அவன் உடை மட்டும் இரத்த கரையோட கிடந்தது. அதிகம் பயமூட்டியது. உடனே சில்லென்ற காற்று வீசியது. அதில் பிரதீப்பின் குரல் லேசாக கேட்டது. உள்ள போன ராகுலுக்கு மேலும் ஒரு புதிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ஓவியத்தில் இப்போது இருந்து பிரதீப்பின் முகம் புன்னகை பரவி கண்கள் நேரே ராகுலை பார்த்தது போல இருந்தது. அந்த புன்னகை குரல் இன்றும் அந்த சுவரில் ஒலிக்குது. உங்களையும் பாக்கற மாதிரி. மேலும் கதைக்கு தமிழ் கதையின் மொழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயந்தா ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.